சென்னையில் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் தொடர் சோதனை நடத்தி வரும் நிலையில் அமலாக்கத்துறையினர் டாஸ்மாக் அலுவலர்களை துன்புறுத்துவதாக அமைச்சர் முத்துசாமி விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையின் கீழ் இயங்கும் டாஸ்மாக் மதுக்கடைகளில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடந்திருப்பதாக கூறி வழக்கு பதிவு செய்துள்ள அமலாக்கத்துறை கடந்த 2 நாட்களாக தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் நேற்று முன்தினம் தொடங்கிய சோதனை 3வது நாளாக இன்றும் நீடித்து வருகிறது. விசாகன் வீட்டின் அருகே கிழிந்த நிலையில் கிடந்த வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் நகல்களை கைப்பற்றி அது குறித்து விசாகன் மற்றும் அவரது மகனிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு நேற்று முன்தினம் அழைத்துச் சென்று டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனிடம் விசாரணை நடத்தியதைப் போல நேற்றும் வீட்டில் இருந்து அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாகனிடம் 9 மணி நேரம் நடந்த விசாரணைக்கு பிறகு இரவில் மீண்டும் அதிகாரிகளின் காரிலேயே அவரை வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். இதனிடையே சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள ரத்தீஷ் என்பவரின் வீட்டிற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு சென்றபோது ரத்தீஷின் வீட்டில் யாரும் இல்லை என கூறப்படுகிறது. எனவே வீட்டில் உள்ள ஆவணங்களை பாதுகாக்கும் நோக்கில் ரத்தீஷின் வீட்டிற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சீல் வைத்ததாக கூறப்படுகிறது. இதேபோல திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2வது நாளாக சோதனை நடத்தினர். தேனாம்பேட்டையில் உள்ள அவரது வீடு மட்டுமன்றி அண்ணா நகரில் உள்ள தொழிலதிபர் மேகநாதனின் ரியல் எஸ்டேட் அலுவலகம் உள்ளிட்ட 12 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மேலும் தொழிலதிபர் தேவகுமார், மின்வாரிய ஒப்பந்ததாரர் ராஜேஷ்குமார் ஆகியோரிடமும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் டாஸ்மாக் நிறுவனம் தொடர்பான அமலாக்கத்துறையினர் சோதனைக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசியல் உள்நோக்கத்துடன் சோதனை மேற்கொண்டு தமிழ்நாடு அரசு ஊழியர்களை அமலாக்கத்துறை துன்புறுத்துவதாக தெரிவித்துள்ள அவர், கடந்த அதிமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்பு துறையால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை அடிப்படையாக கொண்டு திமுக ஆட்சியில் டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடுகள் நடைபெற்றதை போன்று சித்தரிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடத்திய சோதனையில் எந்தவித ஆதாரமும் கிடைக்காத நிலையில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக ஒரு கற்பனை செய்தியை அமலாக்கத்துறை வெளியிட்டதாக விமர்சித்துள்ளார். அதனை நியாயப்படுத்தவே டாஸ்மாக் நிறுவன அலுவலர்களை அமலாக்கத்துறை தொடர்ந்து துன்புறுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அமலாக்கத்துறையின் விதிமீறலுக்கு எதிராக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு அலுவலர்களுக்கு தமிழ்நாடு அரசு எப்போதும் துணை நிற்கும் என்றும் அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார்.